எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிருத்திவிராஜ். இதே வேலையாத்தான் அலைகிறானா? மக்களே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, நார்மலா எண்ணிக்கை இருந்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், ஏகப்பட்ட ஸ்கொயர் இருக்கு. உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப டைம் எடுத்துப்பீங்க. ஆனா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. சோ ஃபர்ஸ்ட் எத்தனை காலம் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6. சோ 6 இருக்கா? 6 போட்டுக்கோங்க. அதே மாதிரி எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4 ரோ இருக்கா? சோ அத இங்க போட்டுக்கோங்க. சரியா? சோ 4 × 6 எழுதியாச்சு. இப்போ இதுல ஒன்ன கழிங்க. சரியா? அதாவது 6க்கு பதிலா என்னது? 6ல இருந்து 1 கழிச்சா 5, 4ல இருந்து 1 கழிச்சா என்னது? 3. அவ்வளவுதான். நடுவுல 2 போட்டுங்க. எகைன் 1 மைனஸ் பண்ணா 4, இங்க என்னது? 2. எகைன் 1 மைனஸ் பண்ணா 3, இங்க என்னது நமக்கு? 1. அதான் இந்த மாதிரி மைனஸ் பண்ணி 1 வர வரைக்கும். சரியா? ஏதாவது ஒரு சைடு 1 வர வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணிட்டே போகணும். 1 வந்துருச்சு. சரியா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிருக்கோம்ல, இதை இங்க எழுதுங்க. 24. 5 3s are 15. 4 2s are 8. அதே மாதிரி 3 1s are 3. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 50 தான் நமக்கான சரியான ஆன்சரா இருக்கும். இதே மாதிரி இதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னவோ அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட வெரண்டா ரேஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.